லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ கட்சி நாளேடான முரசொலியில் எழுதப்பட்டுள்ள தலையங்கம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இளைஞரணி செயலாளராக இருந்த மு.க. ஸ்டாலின் கட்சித் தலைவராகி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவரை உருவாக்கிய களம் இளைஞரணி என்று முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலம் தனக்கான அடுத்த தளபதியை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது, அவர்தான் இன்றைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி என்றும் தலையங்கம் சொல்கிறது. திமுக இளைஞரணியின் முதல் மாநாடு அப்போதைய இளைஞரணி செயலாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இரண்டாவது மாநாடு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. 2007ஆம் ஆண்டு நடந்த இளைஞரணி மாநில மாநாட்டில் அப்போதைய கட்சித் தலைவர் மு. கருணாநிதி பங்கேற்று மு.க. ஸ்டாலினின் உழைப்பு பற்றி பேசினார். அதன் பிறகு 2010ஆம் ஆண்டில் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பொறுப்புக்கும் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் என்ற நிலையிலிருந்து பொருளாளர் என்ற நிலைக்கும் உயர்ந்தார். இந்த நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக இளைஞரணி சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற உள்ளது. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலேயே மிக கடுமையான பிரச்சார பணியை மேற்கொண்டார். அதேபோல நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் பிரச்சார பணியை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அவர் துணை முதலமைச்சராக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து பல அமைச்சர்களிடையே இருக்கிறது. சிலர் அதை வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளராக கேள்விப்படுவது, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவரை துணை முதலமைச்சராக்கலாம், இப்போது அவர் துணை முதலமைச்சராக்கப்பட்டால் அது குறித்தே விமர்சனங்கள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும், தேர்தலிலும் கூட அது ஒரு பிரச்சனையாக பேசப்படும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவரை துணை முதலமைச்சராக்கலாம் என்று ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 1-2 பேர் முதலமைச்சர் உட்பட இது பற்றி விவாதித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். 2007 இந்த மாதிரி இளைஞரணி மாநாடு அப்பொழுது வந்த பொழுது இன்றைய முதலமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு துணை முதலமைச்சராக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் போது நடந்தது. அப்போ அதே போல இப்போதும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு வருது அப்படின்னும் போது பொதுவாக பத்திரிகைக்காரனா என்னோட பார்வை பார்த்தீங்கன்னா இது தமிழகத்துக்கு புதுசு கிடையாது. நம்ம இதுக்கு ஒரு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இப்போ திமுகலுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தானே அந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது அவர் தானே முதலமைச்சராக வருவார், அந்த கட்சியோட தலைவராக வருவாருன்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டபோது அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, திமுக ஒன்றும் சங்கர மடம் கிடையாது, அது மாதிரிலாம் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்ச்சைகள் ஒரு பேசுபொருள் வருது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா பார்க்கும்போது இப்பொழுதும் பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களுக்கு வாரிசு அரசியல் நீங்க பண்ணுவீங்களா, அவர் கழகத்தில் வருவாரா, திமுகல முக்கிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எங்க ஃபேமிலியில இருந்து அது மாதிரி யாருக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல பாலிடிக்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது இது ஒரு எடுத்துக்காட்டு. மேபி இமீடியட்டா இருக்காது, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு முக்கிய பொறுப்புக்கோ இல்ல துணை முதலமைச்சராக அறிவிக்கிறது என்பது உடனடியாக இருக்காது. ஆனா அதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழக அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சராக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் கட்சியின் எதிர்காலமாக உதயநிதி வர வேண்டும் என்பதே மூத்த நிர்வாகிகளின் விருப்பம் என்கிறார் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி. உதயநிதி ஸ்டாலினுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிலும் தற்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு பல்வேறு சவால்களும் காத்திருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.